எங்கேயா கூட்டு வந்திருக்கீங்க? பயமா இருக்கு. தலை இருக்கும் போல வால் ஆடக்கூடாது. பாஸ் வந்து டீட்டெயிலா எல்லாத்தையும் சொல்லுவாரு. சார் பாருங்க சார், ஆவி உலக மன்னன் ஆறுமுகசாமி. கேட்டிங்களா? ஆறுமுகசாமி பயங்கரமான பூஜையில இருக்காரு. அவர் பூஜை பண்ணாருன்னா நம்மளோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ்டு. என்னோட காணாம போன இடத்தை இவர் எப்படி சார் கண்டுபிடிச்சு சொல்லுவாரு? சார் வந்து சொல்லடா. ஏன் சார் ஆவி சுவாமிஜியோட பவரே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? அவரு ஆவி உலகத்திலே சஞ்சாரம் பண்றவர். ஆவி கூடயே பேசி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. இந்த ஊழல் கேஸு கொலை கேஸுக்கெல்லாம் போலீஸ் சிபிஐ எல்லாம் வந்து யோசனை கேட்டு போறதுக்கு இவர்கிட்ட தான் வருவாங்க. கரெக்ட். ஆமா, இந்த சுவாமிஜி கொடுக்குற குழுல தான் கண்டுபிடிப்பாங்கன்னா பாத்துக்கங்களேன். இவளை ஏன் சார் போன மாசம் ஈக்காடு தாங்கல ஒரு கொலை நடந்துச்சுல, அந்த கொலையை செஞ்சது யாருன்னு போலீஸாலே கண்டுபிடிக்க முடியாத நேரத்துல அந்த செத்து போனவரோட ஆவியவே கூப்பிட்டு யாரு கொலை செஞ்சான்னு சொல்லி சுவாமிஜி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காருன்னா பாத்துக்கங்க சுவாமிஜியோட பவரை. அவர் யாருங்க? ஏங்க மறுபடியும் இருந்தா நான் தான் மூச்சு விடாம அவரை பத்தி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் மறுபடியும் அவர் யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? இல்லைங்க, இவர் கண்டுபிடிச்சு சொன்னார்ல கொலைகாரன், அவர் யாருங்க? ஐயோ ரொம்ப முக்கியம் சார். இப்போ எல்லா கேள்வியும் நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தா இவன் எப்படி சார் பதில் சொல்லுவான்? டேய், நான் ஒண்ணு செய்றேன். நான் உள்ள சாமி கிட்ட போய் அவர் நல்ல மூட்ல இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த விவகாரத்துக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். நீ சார் பக்கத்துலயே நின்று அவர் பயப்படாம பாத்துக்க. வரேன். ஐயா ஆறுமுகசாமி, உள்ள வரலாமா ஐயா? வரேன். நான் மூர்த்திங்க ஐயா. வரையா. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ஏன் சார் இவர் கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் பேயெல்லாம் வந்து போகுது, அதுகளுக்கு இந்த கன்வென்ஸ் அலவன்ஸ் எல்லாம் கொடுப்பாரா சார்? என்ன சார், ஆவி உலக சாமி எவ்வளவு ஃபேமஸ், அவர் கூப்பிடுறாங்கிறதே பெரிய விஷயம் சார். எல்லா பேயும் அலறி அடிச்சுட்டு ஓடியாரும். இல்லைன்னா ஆவி உலகத்தே களங்கடிச்சிருவாருன்னா பாத்துக்கங்க, அவ்வளவு சக்தி உள்ளவர். எல்லா ஒரு பேயும் கூப்பிட்டு பேசுவாரா சார்? ஆமா, அனைத்துலக பேய் மன்னன் சார் இவரு. எல்லா ஊர் பேயும் இவர் போய் பார்த்துட்டு வர்றாருன்னா பாத்துக்கங்களேன். சிங்கப்பூர் பேய்க்கு தானே இவ்வளவு தூரம் கேக்குறீங்க? சிங்கப்பூர் பேய் மட்டும் இல்ல சார், சிலோனு, மலேசியா, பர்மா போன்ற அனைத்து நாட்டு பேய்களையும் இவர் போய் பேட்டி எடுத்துட்டு வருவார் சார். அப்படியா? என்ன பாஸ், சுவாமிஜியோட பேசிட்டீங்களா? பேஷா. என்ன சொன்னார்? நீ கொஞ்சம் அப்படி போ சார். நீங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிறதுனால சிங்கப்பூர்ல இருக்கிற ஆவியை கூப்பிட்டு தான் கேட்கணுமா? அதுக்கு கொஞ்சம் கூடுதலா செலவாகுமா? எவ்வளவு கேக்குறாரு? இப்படின்னா 5000 ரூபாய் சார். என்ன சார் நீங்க சாமி கிட்ட பேசி பாதிக்கு பாதி இறக்கிட்டேன். 2500 கொடுத்தா போதும். என்ன பாஸ் இதுக்கு போய் வெக்கல் எடுத்துட்டு இருக்காரு சார்? சுவாமிஜி என்ன மனுஷன் கூட பேசிட்டு இருக்காரு, ஆவி கூட பேசிட்டு இருக்காரு. அதுவும் கடல் கடந்து சிங்கப்பூர் ஆவிட்ட. டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்லாம் இருக்கும்ல. பேய் கேஸ் சார் அதெல்லாம். அதுக்கு இல்ல சார், ஆனா எங்களுக்கு இருக்குல்ல. உங்களுக்கா? எங்களுக்குனா எங்களுக்கு இல்ல சார், சாமியோட அசிஸ்டன்ட் அங்கங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும்ல. சாமி பூஜை வேற பண்ணுவாரு, அதுக்கு செலவாக இல்லையா? அதுல யார் கொடுப்பாங்க? நீங்க தானே கொடுக்கணும். சரி அதெல்லாம் விடுங்க சார். உங்களுக்கு லேண்ட் வேணும்னா சாமி கிட்ட தான் போகணும், இல்ல போயிட்டே இருக்கணும். ஆனா முக்கியமான விஷயம், இங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு சாமியை பார்க்காம போனா எல்லாம் அபசகுனமா நடக்கும். அதுவும் பேய் சாபம் பொல்லாது சார். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என்ன சொல்றீங்க? உள்ள போலாமா வீட்டுக்கு போலாமா? எதுக்கு சார் பொல்லாப்பு? வந்ததே வந்துட்டோம், பார்த்துட்டு போயிருவோம் சார். கேஷ் 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 அத கொடுங்க. இப்ப எடுங்க. இத பத்திரமா நீங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க, அப்புறமா தேவைப்படும். கவலைப்படாதீங்க, இப்பயும் விக்கலாம். இந்த புடிங்க. இப்போ வாங்க. அவன் இருக்கான், உங்களை பாத்துக்குவான். நான் இருக்கேன், நானும் உங்களை பாத்துக்குவேன். தைரியமா வாங்க. உங்க ஓ க்ரீம் க்ளீம் பத்ரகாளி ஜெய் விட்டலாச்சாரியா நாக கண்ணி பாதாள பைரவி
வா 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 வா. வணக்கம் சாமி. ம் ம். வணக்கம் சாமி. நான் சொன்னேன்ல, இவர்தான் அந்த சண்முகம். இவரோட இடம் எங்க இருக்குன்னு அந்த ஆவிங்க கிட்ட கேட்டு சொல்லுங்க சாமி. ஏற்றுவோம். ஓ க்ரீம் க்ளீம் ஜகன் மோகினி விட்டலாச்சாரிய பவல்லோ నాగకన్ని ఒక్కడు అతడు అజా రారా రారా అర్జున్ రా சின்னச்சாமி வர சொல்லு. சிங்கப்பூர் சின்னச்சாமி வர சொல்லு. வாடா சின்னச்சாமி வாடா. ஏண்டாங்க நிக்கிற? வாடா வாடா வா, வந்து உக்காரு. என்னங்க என்ன செய்யறாரு? பேய கூப்பிடுறாரு சார். உக்காரு உக்காரு. உக்காந்துட்டியா? ఏ జాగిని డాగిని ఖాళీ చేయాలో అందరు రండి. రా రా. ఇంట్లో కూర్చున్నాడు, ఇంటిని భస్మం చేయాలి. தெலுங்குலயா கூப்பிடுறாரு? கொஞ்சம் சும்மா இருங்க. நமச்சிவாய நமக. உத்தரப்பிரதேச நமக, மத்திய பிரதேச நமக, பீகார் நமக, தமிழ்நாடு நமக, சிங்கப்பூராய நமக. ரா. ஏங்க முதல்ல சொன்னாரு, அப்ப என்ன சொன்னாரு? ஓ சமஸ்கிருதம் சார், சமஸ்கிருதம். ஏங்க, சிங்கப்பூர் பேக்கு இந்த சமஸ்கிருதம் தெலுங்குலாம் தெரியுமாங்க? சும்மா குறுக்க கேள்வி கேட்டீங்கம்மா. உங்களோட இடம் வேணுமா வேணாமா? வேணும் வேணும். அப்ப பேசாம வாயை புத்திக்கிட்டு இருங்க. நமச்சிவாய நமக. டே சின்னச்சாமி, சாந்தி சாந்தி. ஏங்க சாந்தி சாந்திங்கிறார, சாந்தியை ஏன் கூப்பிடுறாரு? ஓ அவர் சாந்திய கூப்பிடலையா, அவர் உடம்புல உள்ள ஆவி சாந்தம் அடையறதுக்கு சாந்தி சாந்தின்னு கூப்பிடுறாரு. இந்த சினிமா பாட்டு நீ கேள்விப்பட்டதுல அமைதிக்கு பெயர் தான் சாந்தி, அதான் இது. பேசாம இருங்க. ஏங்க சின்னசாமிக்கும் சாந்திக்கும் என்னங்க சம்பந்தம்? ஓ அவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ இடத்துல குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. பேசாம இரு. ஏய் சின்னச்சாமி, இடம் எங்க இருக்கு? அவன் இடம் எங்கடா இருக்கு? சொல்லுடா. டேய் சொல்லுடே. சொப்ரா 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 சொப்போ. அங்கேயா? லிட்டில் ஃபார்வர்ட், லிட்டில் ஃபார்வர்ட். ஸ்டே. லெஃப்ட். குயிக் மார்ச். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். இதுவா இதுவா? ஓகே ஓகே ஓகே. அதானா அதானா? தேங்க்ஸ் ரா சின்னசாமி. டேஷன் முகம். டேயா யா புண்ணாக்கு, வாய மூடிட்டு சொல்றத கேளு. எதிர்த்து பேசாதடா நாய. சொல்லுங்க சாமி. உன் இடம் எங்க இருக்கு தெரியுமா? தெரியாது சாமி, அதான் உங்ககிட்ட வந்தோம். புறம்போக்கு, வாய மூடிட்டு கேளுடா. நீ வாங்கினதா சொல்ற இடத்துக்கு தெற்கு திசையில ஒரு பெண் தெய்வம் குடியிருக்கிற கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு கிழக்கால ஒரு வேப்ப மரம், அந்த மரத்துக்கு வடக்கால கூப்பிடுற தூரத்துல இருக்குதுடா. அந்த இடத்துல உன் பேர் போட்டு ஒரு நேம் போர்டு இருக்கும். அதுதான் உன் இடம். போ போ பா. பயப்படாதீங்க பயப்படாதீங்க. அது ஆவி மலையேறிடுச்சு. சாமி தானங்க மலையேறும், பேய் எப்படிங்க மலையேறும்? தம்பி, உன் இடம் எங்க இருக்குன்னு அந்த சின்னசாமி சொன்னானா? பேஷா சொன்னா. அப்படியே மேப் வரைஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கு. ஐய கெட்டிக்காரன்.
அப்போ சிங்கப்பூர்ல தாசில்தாரா இருந்தான். கேளுங்க கேளுங்க கேளுங்க. ரொம்ப கெட்டிக்காரன். ரொம்ப நன்றிங்க சாமி. சிவா பாஸ் சார் நம்ம கிளம்பலாமா? இந்தாங்க பாஸ். ஏய் வா இந்தா அப்படியே என்ன 1000 ரூபா கொடுக்குற? ஓடா, உன் நடிப்புக்கு இதுவே ஜாஸ்தி. பேரை கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. விட்லாச்சாரியா டப்பிங் படம் பேரா சொல்லு. புகை போட்ட காசை கூட தராம போறான். பாத்தீங்களா சார், எப்படி திருப்தி தானே? அவர் சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப திருப்தி. 100% சொன்ன மாதிரி நடக்கும் சாரா. நாளைக்கே போய் பார்த்தலாமா? இதான் இந்த அவசரம் தான் வேணாங்கிறது. பாருங்க, நாளைக்கு அஷ்டமி, அதுக்கு அடுத்த நாள் நவமி, அதுக்கு அடுத்த நாள் தசமி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாள். சோ இந்த 2 நாளும் வீட்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க. எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. தசமி அன்னைக்கு போய் காரியத்தை நீட்டா முடிச்சுட்டு வந்துடலாம். என்ன சொல்றீங்க? இப்ப போலாமா? ரைட், வாங்க. வானதி, இப்பதான் வரியா? ஆமா மேடம். எனக்கு முன்னாடியே கிளம்பிட்டியே. கொஞ்சம் வேலை இருந்தது. அப்படியா? சரி மேடம். நீங்க அங்க நின்னது உங்க பொண்ணை பார்க்க தானே? அதே மேடம் அவ்வளவு ஒளிமறைவா செய்யணும். பெத்த பொண்ணு பாக்குறது அவ்வளவு பெரிய குத்தம் இல்லையே. உனக்கு எப்படி தெரியும்? அங்க நின்னு பாத்துட்டு இருந்த. ஓ, என்ன வேவ பாக்குறியா? ஆமா, உங்களை இல்ல, உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா ஒருத்தன், அவனை தான் வேவ பாத்துட்டு இருந்தேன். என்ன சொல்ற நீ? ஆமா, நீங்க கிளம்ப சொன்னீங்க, நான் கிளம்பிட்டேன். கொஞ்ச தூரம் போனா ஒருத்தன் நின்னு உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருந்தான். அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காரை தள்ளி நிறுத்திட்டு நான் வந்து நின்னு பாத்துட்டு இருந்தேன். அப்பதான் உங்க பொண்ணு ஆட்டோல வந்து பார்சலை வாங்கிட்டு திரும்பி போனாங்க. நீங்க மூவ் ஆன உடனே அவனும் உங்க பின்னாடி வந்தான். உடனே போய் அவனை பிடிச்சு பார்த்தா அவன் யார் தெரியுமா? அந்த காஃபி ஷாப்ல வீடியோ எடுத்துட்டு இருந்தானே, ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கேம்ல உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானே, அவன் தான் அது. சரி, அவன் இன்டென்ஷன் என்ன, எதுக்காக உங்களை ஃபாலோ பண்றான்னு 4 அடி அடிச்சேன். ஆனா அவன் என்னை தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு போயிட்டான் மேடம். மேடம், உங்க பொண்ணு விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பட் உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் கேட்கல மேடம். இதுவா இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருங்க. ஆனா இந்த விஷயம் மட்டும் பெரிய பிரச்சனையில இருக்குன்னு எனக்கு தெரியுது. பாத்துக்கங்க. சார், அறிவு கட்டவனே, வீட்டுக்கு எதுக்குடா வந்த? ஃபோன் பண்ண மாட்டியா? சார், உங்களுக்கு பல முறை நான் ஃபோன் பண்ணேன், ஆனா ரிங் ஆகுது, நீங்க எடுக்கல. உங்களை நான் எப்படி கான்டாக்ட் பண்றேன்னு தெரியாம அதனாலதான் சார் உங்களை வீடு தேடி வந்து. எங்க அப்பனுக்கு இந்த மாதிரி காரியம் எல்லாம் தெரியாதுடா. திடீர்னு உன்ன மாதிரி ஒரு காமெடி பையன் என்னை பார்க்க வந்திருக்கேன்னா எங்க அப்பா சந்தேகப்பட மாட்டான். அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் சார். ஒரு அவசரமான மேட்ரு சார், இதை உடனே சொல்லணும்னு தான் உங்களை வீடு தேடி வந்தேன். என்னாச்சு? அந்த போலீஸ்காரி மேட்ரு தானே? அதான் போன்லயே சொல்லிட்டியடா சார். அது அந்த மேட்டரோட தொடர்ச்சி சார். அந்த போலீஸ்காரி இந்த பக்கம் வந்தா, உடனே சாருவை பார்க்கவும் அந்த பக்கம் போயிட்டா. அப்புறம் யாரு? அந்த சாருவோடைய பொண்ணு இந்த பக்கம் வந்தா. அவகிட்ட அந்த சாரு வந்து ஒரு செல்போனை பாக்ஸோட கொடுத்தா. அதை வாங்கிட்டு அவ அந்த பக்கம் போயிட்டா. சாரு இந்த பக்கம் வந்துட்டா. டேய், ஏன்டா பக்கம் பக்கமா கொள்ற? எவ எந்த பக்கம் போனா என்னடா விஷயத்தை சொல்றா? சார், அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த போலீஸ்காரி வந்து நிக்கிறா சார். அவளை பார்த்த உடனே நான் ஷாக் ஆயிட்டேன் சார். உடனே சட்ட காலரை பிடிச்சி இப்படியே தூக்குனா பாருங்க. பொம்பளையா சார் அவ? அடிச்சா பாருங்க பலார்னு. காது கின்னு சவுண்டு இப்ப வரைக்கும் கேக்குது சார். என்னை நடு ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டா சார். அவ அடிக்கும் போது நீ என்னடா பண்ண? அவ அடிக்கிற வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு நான் கேனப்பையன் பாருங்க. திருப்பி அடிச்சியா? திருப்பி அடிக்கிறதா? அவ அடுத்தடி அடிக்கிறவங்களையும் ஒரே ஓட்டமா எஸ்கேப் ஆயிட்டேன்ல. சரி, ஒரு துப்பாக்கி வாங்கணும்னு சொன்னியே, வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் சார். காட்டு.
சார் பொருளை நீங்க வாங்கி வச்சுட்டீங்கன்னா அப்புறம் சம்பவத்தை நான் எப்படி சார் செய்யறது? பெரிய புடுங்கிவர் கோடு வேர்டில் தான் பேசுவார். வெண்ண ஒரு பொம்பளைய போட்டு தள்ளிட்டு வாடான்னா இன்னொரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. இதுல பரம்பரை கொலகாரன் மாதிரி சம்பவம் பொருள். ஏன்டா துப்பாக்கியை கேவலப்படுத்துறீங்க? இனிமே சாருவை ஃபாலோ பண்ணவும் வேண்டாம், போட்டு தள்ளவும் வேண்டாம். நான் வேற நல்ல ஆளா ரெடி பண்ணி முடிச்சுக்கிறப்ப நீ கிளம்பு. சார் இது வரைக்கும் நீங்க தர்றேங்கிற கூலிக்காக சாருவை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இனிமே என்னுடைய பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆகி போச்சு. இனிமே நீங்களே சொன்னாலும் இந்த விஷயத்தை நான் விட மாட்டேன். என்னுடைய ஆத்திரம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த சாருவை மட்டும் இல்ல போலீஸ்காரையும் சேர்த்து பழி வாங்கினா தான் என் ஆத்திரம் தீரும். என்னைய நடு ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்தினவங்கள நான் சும்மா விட மாட்டேன். பழி வாங்கியே தீருவேன். தயவு செய்து தடுக்காம துப்பாக்கியை கொடுங்க சார். ஏய், சீன் போடாம நிறுத்துறா. துப்பாக்கி எல்லாம் தர முடியாது. மறுபடியும் போலீஸ்காரிய பார்த்தா கை நடுங்கி நீ துப்பாக்கியை கீழே விட்டுருவ. அப்புறம் நான் அடுத்த ஆளை ரெடி பண்ணி அவனுக்கும் துப்பாக்கி வாங்க நான் காசு கொடுக்கணும். சார் இந்த ட்ரிப் எல்லாம் மிஸ் ஆகாது சார். துப்பாக்கியை கொடுங்க சார். துப்பாக்கி எல்லாம் வேண்டாம். நான் ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லுங்க. போலீஸ்காரி கிட்ட துப்பாக்கி இருக்குல்ல, ஆமா அவ எப்பயும் இடுப்புல மாட்டிட்டே சுத்திட்டு இருக்கா. அதை எப்படியாவது முதல்ல ஆட்டைய போடு. அதை எடுத்து நீ சாருவ சுட்டேன்னு வையி. சாரு செத்துருவா. அப்புறம் போலீஸ்காரி முட்டா பயல. போலீஸ்காரியோட துப்பாக்கி சர்வீஸ் துப்பாக்கிடா. சுட்ட குண்டு அந்த துப்பாக்கி இருந்து தான் வந்ததுன்னு விசாரணையில தெரிஞ்சிச்சுன்னு வையி. போலீஸ்காரி தான் சாருவ சுட்டான்னு கொலைப்பழி அவன் மேல விழுந்துரும். போலீஸ்காரி மாட்டிக்குவா, நாம எஸ்கேப்பு. ஒரே கல்லுல 2 மாங்காய். புரியுதா? சார் சூப்பர் சார். எப்படி சார் இப்படி? அதெல்லாம் அப்படித்தான். எங்க அப்பா பார்க்கறதுக்கு முன்னாடி நீ கிடத்த காலி பண்ணு. இந்த ட்ரிப் காரியத்தை கச்சிதமா முடிச்சிடறேன் சார். ஓகே நான் வரேன் சார். வா கார்த்தி, பார்க்க ரொம்ப டயர்டா இருக்க. காபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்லம்மா காஃபில ஒண்ணு வேணாமா, ஒருத்தமா தண்ணி மட்டும் ஆ போடு. சரி. அம்மா நிவி எங்க? உள்ளதா இருக்கா அவ? உள்ள இருக்காளா? நிவி இங்க உள்ள உட்காந்து என்ன பண்ற? வெளியில எல்லா வேலையும் அம்மா பாத்துட்டு இருக்காங்க. ஐயோ சாரிங்க, நீங்க வந்ததே எனக்கு தெரியாது. வெளியில இருந்தா உனக்கு எல்லாம் தெரியும், இப்படி உள்ள உட்காந்தா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி டிஷர்ட் எடு. என்னது இது? காலர் இவ்வளவு அழுக்கா இருக்கு, துவைச்சே துவைக்கல நீ? கவனிக்கலங்க. என்ன நிவி, நீ என்ன கையால துவைக்க போற? மிஷின்ல போட்டு சுவிட்ச் தட்ட உனக்கு அவ்வளவு வலிக்குதா? அவளை ஏன் பார்த்துட்டுற? பாவம், அதுக்கெல்லாம் அவளுக்கு எங்க நேரம் இருக்க போகுது? ஏன் இது கூட செய்யாம அப்படின்னு வெட்டி முடிச்சிட்டு வைங்க. என்னப்பா இப்படி கேக்குற? காலையில அவங்க அம்மாவோட ஷாப்பிங் போகணும், மத்தியானம் அவங்க அம்மாவோட போன்ல பேசணும், சாயங்காலம் மறுபடியும் அவங்க அம்மாவோட கடைவீதிக்கு போகணும், இல்லைன்னா கோயிலுக்கு போகணும். எவ்வளவு வேலை இருக்கு அவளுக்கு. இந்த டிஷர்ட்டை துவைக்கிறதுக்குலாம் அவளுக்கு நேரம் இருக்குமா? நாம தான்ப்பா பாத்துக்கணும். என்னம்மா சொல்றீங்க? நடக்கிறதாப்பா நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன நீ வெதாது? நீ என்ன இங்க குடும்பம் நடத்த வந்தியா இல்ல ஊர் சுத்த வந்தியா? இல்லங்க, காலையில அத்தையும் மாமாவும் வெளில போயிட்டாங்க. வீட்ல தனியா இருக்க ஒரு மாதிரி இருந்தது, அதனால தான் அம்மா கூட வெளில போயிருந்தேன். சரிடிமா, காலையில நாங்க இல்ல, சாயங்காலம் எல்லாரும் இருந்தோம்ல, அப்ப ஏன் போன? அது பிளவுஸ் ஆல்டர் பண்ண கொடுத்திருந்தாத்த, அது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்க போயிருந்தேன். ஏன் போன்ல கேட்டா சொல்ல மாட்டாங்களா? நல்லா கதை சொல்றாடா உன் பொண்டாட்டி. இங்க பாரு நிவி, இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் வெளியில போறது வரதெல்லாம் உங்க அம்மாவுக்கு வேணா பழக்கமா இருக்கலாம், ஆனா நீ இந்த மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் என்னால சகிச்சிக்க முடியாது. அப்புறம் ரப்சர் ஆகி போகும் பாத்துக்கோ. ஒவ்வொருத்தரையும் நான் சொல்லிட்டே இருக்க மாட்டேன். இந்தா துவைச்சு வை, போ எடுத்துட்டு போ. சரிப்பா, நீ ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் டிஃபன் பண்ணி வைக்கிறேன்.